ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள், அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் என்ன ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்னைக்கு 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுகெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லாரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லணுமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறது மிகவும் நல்லது.
சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவக்கிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை பார்த்துட்டு இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு. காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது, அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது, லெதர் அதாவது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது, கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் பண்ணிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேனால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுவர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல இந்த சனி பகவான் வந்தார்னா 7.5 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் எந்த மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அதாவது செவ்வாய்க்கு உச்சம் பெற வீடு கொடுத்தவர் சனி. மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுறார். நீச்சம் பெறக்கூடிய சனி மேஷத்தில், செவ்வாய் வீடு கொடுத்த இடம். அதனால் செவ்வாய் சனின்னு பயமுறுத்தல்கள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில். இருந்தாலும் செவ்வாய் சனி ரெண்டுமே அதாவது செவ்வாய் மிகுந்த வேகத்தை, ரத்தத்தை சொல்லக்கூடிய காரகன். அதாவது சனி எல்லா விஷயத்திலையும் கெடுதல் பண்ணக்கூடிய காரகன். அதனால் இவங்க 2 பேரும் சேரும்போது இந்த ஆக்சிடெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு, ரத்தம் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் செவ்வாய் சனி சேர்றதுன்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரும், உடல் நலத்தில் வெட்டு புண் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இதுவெல்லாம் சர்ஜரிலாம் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சரி, இப்போ இந்த 7.5 அதாவது வக்கர சனி எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு இப்போ தான் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போனார். அதுக்குள்ளேயும் திருப்பி வக்கர சனின்றீங்களே சார், எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். வக்கரகதி அடைகிறது விசேஷம். வக்கரம் அடையிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். என்னென்னா உத்திரட்டாதி அவருடைய சுய நட்சத்திரத்திலேயே அவர் வக்கரகதி அடைகிறார் 3ஆம் பாதத்தில். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பார்த்தோன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பார்க்குறார். அதனால் சனி பார்த்த இடம் வக்கரகதியில் அவர் பார்க்கும்பொழுது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். யாரையும் ஒரு தவறான வார்த்தைகளில் பேசுகிறதன் மூலியமாக மனசு கஷ்டப்பட்டுரும். அதனால் பண்ணக்கூடாது.
10ஆம் பார்வையில் சனி பகவான் பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை. பசங்களோட படிப்பெல்லாம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு. இருந்தாலும் எதிர்பாலினத்தவரோட, அதாவது கணவனுக்கு மனைவி மூலியமாகவும் மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் சிறு சிறு இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, அந்த அளவு விசேஷத்தை கொடுக்க மாட்டார். அதனால் பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோட லாபத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண லாபம், தொழிலில் அதீதமான லாபம் வரும். இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு மனக்கசப்புகள், அதாவது உயிர்காரகத்துவம்னு சொல்லக்கூடிய சகோதரத்துவம் எல்லாத்தையும் கெடுத்துட்டு பணகாரகத்தை கொடுத்துருவார். பணம் 11ஆம் இடம் லாபஸ்தானம், லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம். இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடு தேவையாக இருக்கணும். குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பேச்சுகளில் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, லாபங்கள் சொந்த பிஸ்னஸில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் லாபங்கள் தொழிலில் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்களேனால், அதாவது பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்பவுமே சந்தோஷம். அதை தவிர தாயின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டாளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டாளிகளுடன் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதோடு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்கரகதி ஆகிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் மூலியமாக இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது. ஏன்னா 3ஆம் அதிபதியே 3க்கு 3ல் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் நிச்சயமாக எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சிறு சிறு தடைகளை தாண்டி அதை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோட நிச்சயமாக அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். சரி, ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா, நீங்கள் அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். திரௌபதி அம்மன் கோவிலை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அது தவிர இந்த வேப்ப மரத்தின் கீழே இருக்கக்கூடிய அம்மன் சிலை, நாகாத்தம்மன், இந்த மாதிரியான விஷயங்களில் போய் சேவிச்சுட்டு வாங்குவோம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தரம், அதாவது வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ போயிட்டு ஒரு தரம் ஒரு 8 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு வாங்கோ. அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே போகும். அது தவிர நீல கலர் ஜாக்கெட் பிட் வாங்கி தானம் கொடுங்க. அது உங்களுக்கு நிச்சயமான மாற்றத்தை உங்கள் வாழ்வில் கொடுக்கும்.